परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. जैसा मैं शुरुआत की प्रार्थना में मैं कुछ शब्दों को इस्तेमाल किया, நான் ஆரம்ப ஜெபத்திலே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது போல परमेश्वर अपनी दया और अनुग्रह और प्रेम के चलते हमें 9 महीना सुरक्षित रख के यहाँ 10वां महीना में प्रवेश कराया। ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் அனுக்கிரகத்தினாலும் 9 மாதம் நம்மை பராமரித்து இந்த 10வது மாதத்திற்குள்ளே நம்மை கடந்து வருவதற்கு கிருபை செய்தார். पिछले जो 9 महीना की हर एक बातों को जब हम याद करेंगे, நாம் கடந்த 9 மாதங்களுடைய காரியங்களை நாம் நினைவு கூறுவோம் என்று சொன்னால், चाहे जो आर्थिक समस्याओं को हम लोग सामना किए वो हो सकता है, நாம் அந்த ஆவிக்குரிய காரியங்களை எதிர்கொண்டோம் அதற்குரிய காரியங்களாக இருக்கலாம், या हमारे आत्मिक जीवन का संघर्ष हो सकता है, அல்லது ஆவிக்குரிய காரியங்களுடைய கலக்கமான या காரியங்களாக हमारा இருக்கலாம், पारिवारिक जीवन या सेवा क्षेत्र की कुछ बातें हो सकता है। அல்லது குடும்ப காரியங்கள் அல்லது ஊழிய காரியங்களை குறித்த காரியங்களாக இருக்கலாம். परमेश्वर केवल वही हमारे लिए भला रहा। ஆண்டவர் மாத்திரமே நமக்கு நல்லவராக இருந்தார். अगर आप सारे बातों को अगर आप मिला के देखेंगे, केवल केवल परमेश्वर ही आपके लिए मेरे लिए भला रहा, कोई नहीं। நீங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது ஆண்டவர் மாத்திரமே நல்லவராக நமக்கு वही இருந்தார். परमेश्वर आगे लगातार हमें चला सकता है। அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை தொடர்ந்து அவர் நம்மை நடத்த வல்லவர். कभी कभी जब हम नया साल में प्रवेश करते हैं, நாம் சில நேரங்களில் அந்த புதிய ஆண்டிலுக்கு நாம் அடியெடுத்து एक வைக்கும் பொழுது प्रकार का जो उत्साह की आत्मा हमारे अंदर में रहेगा। நமக்குள்ளாக ஒரு உற்சாகம் இப்படியாக கடந்து வரும். हम नया साल में प्रवेश करने जा रहे हैं, நான் புது வருஷத்துக்குள்ள போக போகிறேன். नया जो परमेश्वर का वचन मुझे मिलेगा, புதிய ஆண்டுடைய வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்கும். मैं 2 दिन प्रार्थना करने जा रहा हूँ, நான் 2 நாள் ஜெபிக்க मैं போகிறேன். उपवास रखने जा रहा हूँ, நான் உபவாசம் இருக்க போகிறேன். परमेश्वर मेरे लिए वचन देगा, ஆண்டவர் எனக்காக வசனம் கொடுப்பார். परमेश्वर मेरे साथ बर्ताव करेगा, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுவார். नए नए बातों मुझे ले जाएगा। புதிய புதிய காரியங்களுக்குள்ளாக எடுத்து उसी செல்வார். प्रकार जब कभी भी हम चाहे हमारा बर्थडे क्यों न हो या हमारा मैरिज एनिवर्सरी क्यों न हो, हम कभी कभी बहुत उम्मीद के साथ उत्साह के साथ हम आगे बढ़ते हैं। நாம் அதே போல நம்முடைய பிறந்த நாளாக இருக்கலாம் அல்லது திருமண நாளாக இருக்கலாம், நாம் ஒரு புதிய உற்சாகத்தோடு முன்னேறி செல்கிறோம். लेकिन हमेशा ऐसा नहीं। ஆனால் தொடர்ந்து அதே போல இல்லை. हर एक नया साल सबके लिए एक उत्साहित का कारण करके हम नहीं कर सकते हैं। எல்லாருக்கும் இந்த புதிய வருடம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற காரியமாக हर இருக்கிறதில்லை. एक जन्मदिन हर एक लोगों के लिए बहुत बड़ा खुशी का दिन करके हम नहीं कर सकते हैं। ஒவ்வொரு பிறந்த நாளும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள் என்று நாம் சொல்ல முடியாது. जब हम इसी प्रकार नया साल में हम प्रवेश करते हैं, நாம் எப்பொழுது அந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து செல்கிறோமோ, कभी कभी हमारे अंदर में एक प्रकार का लंबा श्वास निकलने का संभावना है। சில நேரங்களிலே நமக்குள்ளாக ஒரு நீண்ட சுவாசம் எடுக்கக்கூடிய அந்த காரியம் காணப்படுகிறது. विश्वास करता हूं बहुत लोग नया महीना के जो पहला सप्ताह में आए हैं, प्रभु हमसे क्या बातें करने के लिए चाहता है। இங்கே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க 10வது மாதத்திலே நாம் முதல் வாரத்திலே வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பாருவார் என்று காத்திருக்கிறோம் அநேகர். यहाँ और भी कुछ लोग हो सकते हैं, ஆனால் சிலரும் இப்படியாக இருக்கலாம். हाँ नया महीना आने से क्या होता है, இங்கே புதிய மாசம் வரனால என்ன நடக்க போகுது, मेरा हालत तो वैसा ही है, என்னோட நிலைமை அப்படியே தான் मेरा இருக்கும், तो जो परिस्थिति उसी प्रकार है, என்னுடைய சூழ்நிலை அப்படியே தான் मेरे இருக்கும், बातों में कोई परिवर्तन नहीं है। என்னுடைய காரியங்கள்ல ஒரு மாற்றமும் இல்ல. जरूर जब मैं परमेश्वर के हाथों में अपना जीवन को समर्पित करके मैं आया, நான் ஆண்டவருடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வந்தது और உண்மைதான். बहुत बड़ा उत्साह मेरे अंदर में रहा, இப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் எனக்குள்ளாக இருந்தது. लेकिन समय बीते 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 अभी उतना नहीं है। ठीक है, नया साल आने से क्या है, नया महीना में प्रवेश होने से क्या है, ஆனால் காலம் செல்ல 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 இப்படியா ஒரு சோர்வு வந்து புதிய மாசம் வரனால என்ன, புதிய வருடம் வரனால எனக்குள்ள என்ன நடக்க போகிறது. लेकिन परमेश्वर हमारा वो जीवित है, ஆனால் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராக लेकिन இருக்கிறார். परमेश्वर हमारा सर्वशक्तिमान है। ஆண்டவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். जिसने हमें बुलाया वो विश्वास योग्य है, நம்மை அழைத்த தேவன் அவர் விசுவாசம் உள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். आपके लिए मेरे लिए वायदा दिया वो विश्वास योग्य है। நமக்காக வாக்குத்தத்தம், உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அவர் உண்மை உள்ளவர். आप इस सुबह का घड़ी में थका हुआ हालत में आए हैं, இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களோ, जो आपके लिए कहे हुए वचन पूरा नहीं होने के चलते, आपके लिए दिया हुआ वायदा अभी तक कुछ दिखाई नहीं पड़ने के चलते, क्या आप कमजोरी हालत में, थका हुआ हालत में यहाँ बैठे हैं? ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இதுவரைக்கும் நடைபெறக்கூடியவில்லை, நீங்கள் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? आज परमेश्वर अपने आप को आपके लिए उस प्रकार अपने आप को प्रकट करने के लिए चाहता है। இன்றைக்கு தேவன் தம்மை இப்படியாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். आप मेरे साथ खोलिएगा उत्पत्ति की किताब,
என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் 15वां अध्याय 15வது அதிகாரம் पहला वचन को हम हिंदी में सुनेंगे। முதலாவது वचनத்தை நாம் கேட்கலாம்। उत्पत्ति की किताब उसका 15वां अध्याय का पहला वचन। बातों के पश्चात यहोवा का यह वचन दर्शन में अब्राम के पास पहुंचा। हे अब्राम, मत डर, तेरी ढाल और तेरी अत्यंत बड़ा प्रतिफल मैं हूँ। இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார்। यहाँ परमेश्वर कहता है सबसे पहले मत डर। இங்கே ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், பயப்படாதே, मैं तेरी डाल हूँ, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், और अत्यंत बड़ा फल मैं आपके लिए मैं हूँ। நான் உனக்கு பெரிய பலனாய் இருக்கிறேன்। परमेश्वर कहता है मत डर और मैं तेरी डाल हूँ। இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், आपका बड़ा फल मैं हूँ। உனக்காக மகா பெரிய பலன் நான்। यहाँ परमेश्वर किस जैसा बातें करता है, ஆனால் ஆண்டவர் இங்கே எப்படி பேசுகிறாரோ अब्राहम के अंदर उस प्रकार का उत्साह को हम लोग नहीं देख पाए। ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை நான் பார்க்க முடியவில்லை। लेकिन जब आप 12वां अध्याय को देखेंगे, ஆனால் நாம் 12வது அதிகாரத்தை பார்க்கும் परमेश्वर பொழுது कहता है, ஆண்டவர் சொல்கிறார், आप वहां उस अध्याय में आप देखिएगा तुरंत तुरंत वेदी बना रहा है। அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று परमेश्वर சொல்கிறார்। कहता है तू अपना जाति अपने सारे बातें परिवार सब छोड़ के मैं जहां दिखा रहा वहां चले आना। ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் தேசம், உன் இனம், உன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு। 12वां अध्याय का 4 वचन में लिखा है, அங்கே 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், परमेश्वर जैसा कहा वैसा ही निकला। ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார்। एकदम लंबा श्वास के साथ नहीं। அங்க ஒரு பெரிய சுவாசம் எடுத்து அவர் अगर आप கிளம்பல। देखिएगा वहां 7वां वचन में देखिएगा, அங்கே நீங்க 7வது வசனத்திலே 8वां பார்க்கும்போது, वचन में देखिएगा, 8வது வசனத்திலே பார்க்கும் और आप பொழுது, 13वां वचन में देखिएगा, वहां 4 वचन में देख सकते हैं। அங்கே 13வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, आप आगे आप 13वां अध्याय का आखिरी वचन में देख सकते हैं। அங்கே 13வது அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நாம் பார்க்க முடியும்। जहां जहां जाता वेदी बनाता सब कुछ एकदम काफी उत्साहित है। அங்கே எங்க பார்த்தாலும் அவரை பலிபீடம் பண்ணி ரொம்ப உற்சாகமா செய்கிறார்। परमेश्वर ने बुलाया, ஆண்டவர் என்னை கூப்பிட்டார், परमेश्वर मेरे लिए एक जगह रखा है, ஆண்டவர் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்। परमेश्वर ने एकदम तारा की नहीं मेरा जो पीढ़ी जो है बढ़ेगा सब कुछ वायदा दिया है। ஆண்டவர் என்னுடைய வம்சத்தை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்। बहुत एकदम उत्साह के साथ बहुत एकदम जहां जाता वहां वेदी बना देता। அங்க அவர் சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடம் अगर கட்டுறார்। आप उस दृष्टिकोण से देखेंगे 15वां अध्याय को, நீங்கள் அந்த கோணத்திலேயும் 15வது அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று उस சொன்னால் प्रकार का उत्साह नहीं है। அங்கே அப்படிப்பட்ட உற்சாகம் இல்லை। वो तुरंत वो एक्साइट में नहीं हुआ, वो एकदम उत्साह को नहीं देख पाएंगे। அங்கே அப்படிப்பட்ட உற்சாகத்தை அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியவில்லை। क्योंकि ஏன் என்று சொன்னால், जैसा प्रभु ने कहा, ஆண்டவர் எப்படி சொன்னாரோ, आप दूसरा वचन को भी पढ़ेंगे 15वां अध्याय का दूसरा वचन, அங்கே 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், हिंदी में सुनेंगे। अब्राम ने कहा, हे प्रभु यहोवा, मैं तो निवंश हूँ और मेरे घर का वारिस यह दमिश्कवासी एलीएजर होगा, अतः तू मुझे क्या देगा? यहाँ तमिल में, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான்। प्रभु आके जब बातें किया तुरंत वेदी नहीं बना रहा है। அங்கே ஆண்டவர் வந்து பேசின உடனே அவர் வந்து அங்க பலிபீடம் கட்டல। एकदम उत्साह के साथ वो दंडवत नहीं कर रहा है। அங்கே உற்சாகத்தோட அவர் வந்து அங்க இது பண்ணல। अगर आप दूसरा वचन को देखेंगे, இங்க 2வது வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், लंबा श्वास उनके अंदर से निकल रहा है। அங்க ஒரு மிகப்பெரிய சுவாசம் அவருக்குள்ள இருந்து வெளியே வருது। सब तो ठीक है प्रभु, அங்க எல்லாம் சரி ஆண்டவரே, आप जो कह रहे हैं सब ठीक है, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, लेकिन क्या मेरे लिए तो संतान नहीं है? ஆனால் எனக்காக என்ன கிடைக்கும்? குழந்தை இல்லையே। उनका दिमाग उनके बातें उसी में लटका हुआ है। இப்படிப்பட்ட காரியம் அவருக்குள்ள அவருடைய நினைவில் இருக்கிறது। तुरंत उसी में चले जा रहा है। அவர் அடிக்கடி அதுக்குள்ள போயிடுறாரு। आप तो बोले हैं तारा एक ना आपका पीढ़ी बढ़ेगा, நீங்க சொன்னீங்க நீங்க வானத்து நட்சத்திரத்தை போல இந்த சந்ததி பெருகும், आशीषित होंगे, நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னீங்க। लेकिन आप फिर आप कह रहे हैं मैं आपके लिए जो अत्यंत फल हूं, मैं आपके लिए डाल हूं। நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன் என்று சொல்லி। लेकिन यहाँ वो अब्राहम का ये विचार तुरंत उसी में जा रहा है, क्या प्रभु मैं तो अभी भी संतान नहीं है मेरे लिए। ஆனா திரும்ப அவர் சொல்றாரு, என்ன ஆண்டவர் எனக்காக பிள்ளை இல்லையே।
शायद इस सुबह का घड़ी में हमारा हालत भी इसी प्रकार हो सकता இந்த है। காலை வேளையிலே உங்களுக்கு உங்களுடைய நிலைமை ஒருவேளை இப்படி இருக்கலாம். बच्चे बड़े, मैं आपसे कहने के लिए चाहता हूँ, பிள்ளைகளே பெரியவர்களே நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். जब परमेश्वर का वचन हमारे पास आता है, எப்பொழுது ஆண்டவருடைய வசனம் நம்மிடத்தில் வருகிறதோ, परमेश्वर का वायदा हमारे ओर आता है, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்ம இடத்துல வருகிறதோ, हमारा विचार किसी एक क्षेत्र में वो लटका रहने का, वहां उसके साथ जो हम चिंता करने का संभावना है। நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய காரியங்கள் மற்றொரு காரியங்கள் மேலே போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. आप बार बार वायदा तो दे रहे हैं, ஆண்டவரே நீங்கள் தொடர்ந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறீங்க. लेकिन क्या मैं कहूं प्रभु, ஆனால் நான் என்ன சொல்றது ஆண்டவரே, मेरे जो शरीर में जो बातें हैं उसमें तो कोई परिवर्तन नहीं देख पा என்னுடைய रहा हूं। சரீரத்தில் இருக்கிற அந்த காரியத்துல ஒரு மாற்றமும் இல்லை. मेरे परिवार में कुछ बातें हैं, वो कोई परिवर्तन नहीं என்னுடைய दिख रहा है। குடும்பத்துல சில காரியங்கள் இருக்கு, அதுல ஒரு மாற்றமும் இல்ல. मेरा पर्सनल व्यक्तिगत जीवन में जो एक बात है ना, वो उसमें कुछ भी नहीं देख नहीं पा रहा हूं। என்னுடைய அந்த தனிப்பட்ட காரியத்துல காணப்படுகிற அந்த காரியத்துல ஒரு மாற்றமும் இல்ல. 6 साल 10 साल 5 साल 4 साल 2 साल के पहले उसके लिए वायदा भी मैं प्राप्त किया है। ஆண்டவரே 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் கிடைத்தது. उसमें कुछ भी मैं देख नहीं पा रहा ஆனால் அதுல ஒண்ணு கூட பார்க்க முடியல. क्या फायदा है प्रभु? என்ன ஆசீர்வாதம்? कुछ जो समस्या, कुछ संकट है, कुछ बातें हैं जिसमें परिवर्तन के लिए प्रभु ने वायदा दिया, उसमें कुछ भी देख नहीं पा रहा हूं। சில காரியங்கள் ஆண்டவர் எந்த காரியத்திற்காக வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதுல எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியவில்லை. जिस वायदा को प्रभु ने 10 साल के पहले 15 साल के पहले जब आप निकले प्रभु के काम के लिए दिया, उसमें मैच नहीं हो रहा अभी के बातें। ஆண்டவருக்காக ஆண்டவர் நம்மை அழைத்த போது எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த குறி காரியங்கள் ஒண்ணுமே நடக்கல. ये अब्राहम उसी प्रकार का हालत में यहां विचार कर रहा है। இந்த ஆபிரகாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நினைத்து பார்க்கிறார். आपका जो वायदा के साथ मेरे जो परिवार की जो बात या मेरे व्यक्तिगत जीवन के बात है, मैच नहीं हो रहा है। உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்குரிய காரியங்கள் என்னுடைய குடும்ப காரியங்கள் தனிப்பட்ட காரியத்தோடு இணைந்து போகவில்லையே. That's why he was not excited at all. அதனால தான் அவர் அங்கே உற்சாகமா இருக்க விடவில்லை. इसलिए उनके अंदर में इस प्रकार के बातें नहीं निकल रहा है। அதனால தான் அங்கே உற்சாகத்துக்குரிய காரியங்களும் அங்கே இல்லை. इस सुबह के वक्त में प्रभु आपसे बातें करने के लिए चाहता है। இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களிடத்திலே பேச விரும்புகிறார். आपके बुलाहट के लिए, आपके दर्शन के लिए, आपका जीवन के लिए, आपका परिवार के लिए, आपका व्यक्तिगत जीवन के लिए जो बातें प्रभु ने कहा, ஆண்டவர் உங்களுடைய அழைப்பிற்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக என்ன காரியத்தை சொன்னாரோ वर्तमान काल की बातें मैच नहीं हो रहा है। இந்த இப்பொழுது நடக்கிற காரியங்கள் ஒருவேளை அதற்கு கூட ஒத்து போகாமல் இருக்கலாம். बिल्कुल उसके साथ नहीं बैठ रहा है। ஒரு நீங்க அதற்குரிய ஒத்து போகாமல் இருக்கலாம். उस वक्त में प्रभु आपसे और मुझसे कहने के लिए चाहता है, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் हे பேச मेरे விரும்புகிறார். दास, ये मेरे बेटे, मेरे जो बच्चे, என்னுடைய பிள்ளையே, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய மகனே, मैं तेरे लिए ढाल बनूंगा। நான் உனக்காக கேடகமாயிருப்பேன். मैं आपका ढाल हूं। நான் உனக்கு கேடகம். साथ ही साथ मैं ही खुद जो है आपके लिए अत्यंत फल हूं। அது மாத்திரமல்ல, நானே உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். प्रभु इसको क्यों कहता है? ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? आगे अगर आप देखेंगे நீங்கள் அதற்கு அடித்து பார்க்கும் तो பொழுது उनका विश्वास जो डगमगा रहा है, उसी में प्रभु कार्य करने के लिए चाहता है। அங்கே ஆண்டவர் தன்னுடைய விசுவாசத்தில் காணப்படுகிற காரியங்களிலே செயல்பட விரும்புகிறார். अब्राहम के अंदर विश्वास अभी डगमगा रहा है, அங்கே ஆபிரகாமுக்குள்ளாக விசுவாசத்திலே ஒரு குளறுபடி. तो उसको ठीक करने के लिए प्रभु वहां कहता है, मैं ढाल हूं, मैं अत्यंत फल हूं, सब कुछ बोल रहा है। அதை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவதற்காக நான் கேடகமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று इसलिए சொல்கிறார். दूसरा वचन के बाद जब वो लंबा सांस छोड़ा, तो उसके बाद प्रभु वहां पर कह रहा है, फिर वही वाचा या वचन को याद दिला रहा है 5वां वचन में। அங்கே நாம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலே சொன்ன அதே வசனத்தை திரும்ப அங்கே ஞாபகப்படுத்துகிறார். प्रभु इन सारे बातों का कहने के बाद वही जो वचन, जिस वायदा को प्रभु ने दिया, उसको एक और बार याद दिला रहा है। ஆண்டவர் அங்கே 5வது வசனத்தில் இவைகள் எல்லாம் நடந்த பின்பாக எந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தாரோ அதை तो ஞாபகப்படுத்தினார். प्रभु कहता है जो उसके बाद अगर हम देखेंगे, जब प्रभु ने बर्ताव किया, அங்கே நாம் அதற்கு கருத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுது இடைப்பட்டாரோ वहां 6 वचन में हम इस प्रकार देख सकते हैं। அங்கே 6வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. वहां अब्राहम के बारे में क्या लिखा है? அங்கே ஆபிரகாமை குறித்து என்ன எழுதி இருக்கிறது? उसने यहोवा पर विश्वास किया। அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ताली बजा के हम प्रभु को धन्यवाद देंगे।
अभी उनका विश्वास का जो जीवन में एक बहुत बड़ा परिवर्तन को हम देख रहे हैं। அங்கே அவனுடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. 7वें वचन में भी अगर हम देखेंगे, நாம் 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது बुलाहट को एक और बार याद दिला रहा है। அங்கே ஆண்டவர் திரும்பவும் அந்த அழைப்பை ये ஞாபகப்படுத்துகிறார். जो बुलाहट ये जो वचन ये वायदा इन सारे बातें जो मेरे अंदर पाया गया है, ஆண்டவர் அவனுக்குள்ளாக வைத்திருந்த அந்த எல்லா அழைப்புகளையும் குறித்து அவர் ஞாபகப்படுத்துகிறார். वो ये सब याद आया, इन सारे बातों में कुछ परिवर्तन आया, तब फिर से यहाँ लिखा है उन्होंने परमेश्वर के ऊपर विश्वास किया। அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்தின பின்பாடு அவனுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வந்தது. हमारा जीवन में भी परमेश्वर एक और बार याद दिलाने के लिए चाहता है। நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒருபடியாக ஞாபகப்படுத்த விரும்புகிறார். आपके लिए मैं जो स्पष्ट रूप से वचन दिया, உனக்காக நான் திருஷ்டாங்கமாக எந்த வசனத்தை கொடுத்தேனோ, आपके परिवार के लिए मैं दिया, உன்னுடைய குடும்பத்திற்காக நான் आपके கொடுத்தேன், बच्चों के लिए दिया, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கொடுத்தேன், आपके पूरा सेवकाई के लिए मैंने दिया, உன்னுடைய மொத்த ஊழியத்திற்கும் கொடுத்தேன். उसके लिए डाल बनकर मैं रहूंगा। அதற்காக நான் கேடகமாயிருப்பேன். मैं डाल हूं, நான் அதற்காக கேடகமாயிருப்பேன். डरना नहीं। நீ பயப்பட தேவையில்லை. क्यों पूरा नहीं हो रहा है? डरना नहीं। ஏன் நடக்கல? பயப்பட தேவையில்லை. कुछ भी मैच नहीं हो रहा है? डरना नहीं। ஒன்றும் ஒத்து போகவில்லை, நீ பயப்பட தேவையில்லை. जिसने बुलाया वो विश्वास योग्य है। யார் உன்னை அழைத்தாரோ அவர் விசுவாச உண்மையுள்ளவர். जिसने हमारे लिए वायदा दिया वो डाल है हमारे लिए। யார் உனக்காக வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அவர் கேடகமாய் இருக்கிறார். जिसने हमारे साथ बर्ताव करके यहाँ तक लेके आया वो अत्यंत बल है हमारे लिए। உன்னை யார் தேவன் இதுவரைக்கு அழைத்து பலப்படுத்தி வந்தாரோ அவர் உன்னுடைய பலனாய் இருக்கிறார். आज सुबह के वक्त में परमेश्वर उस प्रकार हमसे बर्ताव करने के लिए चाहता है। இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இப்படியாக நம்மிடத்தில் இடைப்பட விரும்புகிறார். यहाँ दो बातों को हम देख सकते हैं। இங்கே ரெண்டு காரியத்தை நான் பார்க்க முடியும். एक परमेश्वर का बुलाहट है, ஒன்று ஆண்டவருடைய அழைப்பு, दूसरा हम परमेश्वर के ऊपर रखने वाला विश्वास है। இரண்டாவது ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம். जब हम केवल बुलाहट के ऊपर ही नजर रखे हम अगर कमजोर हो जाएंगे, நாம் எப்பொழுது அழைப்பின் மேலே மாத்திரம் நோக்கம் வைத்து நாம் சோர்ந்து போகிறோமோ हम आगे नहीं बढ़ सकते। நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாது. आज हम विश्वास करने के लिए एक और बार प्रभु हमसे बातें करने के लिए चाहता है। ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் மேலே விசுவாசம் வைக்க பேசுகிறார். आपकी परिस्थिति में, आपके वातावरण में मैं डाल हूं। உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய எல்லா காரியத்திலும் நான் கேடகமாய் आपके இருக்கிறேன். परिस्थिति में, आपके वातावरण में मैं आपके लिए अत्यंत बल हूं। உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு பலமாய் இருக்கிறேன். उस महान परमेश्वर को हम आराधना करने जा रहे हैं। அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். हमारे बीती हुई सारे बातों को हम भूल जाते हैं। நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் மறந்து போவோம். जिन बातें हमें निराशा में गिरा देता है बार बार, उन सारे बातों को किनारे करते हुए நம்முடைய பின்னான காரியங்கள், எந்த காரியங்கள் நம்மை தொடர்ந்து சோர்வுக்குள்ளாக உட்படுத்துகிறோ அதை எல்லாம் நம்ம ஓரம் வைப்போம். जब प्रभु बातें करता है उसको हम ग्रहण नहीं कर पाते हैं, उस प्रकार के हर एक चिंताओं को दूर करते हुए ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்க காணப்படுகிற அந்த கவலைகளை நாம் தூரப்படுத்துவோம். हम प्रभु से कहने जा रहे हैं, நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், अब्राहम की नाई मैं अभी भी विश्वास करता हूं प्रभु। ஆண்டவரே ஆபிரகாமை போல நானும் விசுவாசிக்கிறேன். इसलिए वो अब्राहम के बारे में हम वचन में पढ़ते हैं, இதனால தான் நாம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். जरूर शरीर मर गया, உன் சரீரம் செத்து போனது உண்மைதான். कोई उम्मीद नहीं है, அதன் மேல எந்த நம்பிக்கையும் இல்லை. फिर से इसमें जीवन आने का संभावना नहीं है, அதுல மறுபடியும் ஜீவன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. तो भी विश्वास किया। ஆனாலும் விசுவாசித்தார். शायद इस सुबह के वक्त में कुछ लोगों का हालत वही हो सकता है। ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கலாம். आपके नजर में आपके लिए मिला हुआ वचन बिल्कुल मर गया, உங்களுடைய பார்வையிலே உங்களுக்காக கிடைத்த வசனம் முழுவதும் மரித்து आपके போயிற்று. लिए परमेश्वर का दर्शन बिल्कुल खत्म हो गया, உங்களுக்காக தேவன் கொடுத்த தரிசனம் முழுவதும் முடிந்து आप போயிருக்கலாம். वहां से कुछ भी बातों को देख नहीं पा रहे, அங்கே நீங்கள் உங்களால் ஒன்றும் பார்க்க முடியாமல் लेकिन இருக்கலாம். आज एक और बार प्रभु आपका विश्वास को जिलाने के लिए परमेश्वर हमारे बीच में आया। ஆண்டவர் இன்றைய காலை நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை அசைக்க விரும்புகிறார். आज हम एक और बार हम कहने जा रहे हैं, प्रभु अब्राहम के समान मैं भी विश्वास करने के लिए यहाँ पर आया। நாம் மீண்டும் ஒரு முறையாக சொல்ல போகிறோம், ஆண்டவரே ஆபிரகாமை போல நானும் விசுவாசத்தோடு मैं வந்திருக்கிறேன். इतना कहूंगा, आप मेरे लिए डाल, आप मेरे लिए अत्यंत जो फल है, ஆண்டவரே நான் இதை மாத்திரம் சொல்லுகிறேன், நீர் என்னுடைய கேடயம், நீர் என்னுடைய பலன், वो मेरे लिए काफी है। நீங்க இது மாத்திரம் போதும், आप मेरे लिए काफी है। நீங்க மாத்திரம் எனக்கு போதும். अगर मैं केवल आप ही को खोजूंगा, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் தேடுவேன் என்று मेरे लिए சொன்னார். दिया हुआ वचन जितना भी मरा हुआ हालत में भी रहने के बावजूद भी, என்னுடைய எனக்காக கொடுக்கப்பட்ட வசனம் எவ்வளவு மரித்து போன சூழ்நிலையில் मेरे இருந்தாலும், लिए मिला हुआ दर्शन एकदम चूर चूर होने के बावजूद भी, எனக்காக கொடுக்கப்பட்ட தரிசனம் முழுவதுமாக மறந்து मेरा परमेश्वर போயிருந்தாலும், अब जिंदा है मेरे जीवन में सारे बातों को पूरा करने के எனக்கு लिए। என்னுடைய தேவன் ஜீவன் உள்ளவர், என்னுடைய எல்லா காரியங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவர். आज उस प्रकार का विचार के साथ
आइए हम लोग सब कोई थोड़ा देर के लिए हम खड़े हो जाएंगे। हम 192 नंबर गीत को सचमुच में हम उत्साह के साथ, खुशी के साथ, आनंद के साथ जय जयकार करते हुए हम प्रभु को हम आराधना करने जा रहे हैं। இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நம்ம பாடி துதிக்க ஆரம்பிக்கிறோம்.